அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:2. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பாருங்கள், துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிறார். யாரெல்லாம் துயரத்தோடு இருக்கிறீங்க, யாரெல்லாம் வேதனோடு இருக்கிறீங்க, ஆறுதல் செய்ய போகிறாராம். ஆறுதல் இல்லாதபடிக்கு அலைந்து திரிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அவர் கர்த்தருடைய அனுகிரக வருஷம் வந்தது. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வார். அந்த வருஷம் தான் வந்திருக்குது. உங்களை ஆறுதல் படுத்தவும், துயரப்படுகளை சரிப்பதிவும், அனுகிரக வருஷத்தை தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளையும் கூறவும் வந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த நாளை யோசிக்கணும்? இந்த வருஷம் எனக்கு பிறந்து ஒன்றும் நடக்கலை, இந்த மாதம் பிறகு எதுவும் நடக்கலை அப்படின்றீங்க. அவர் நீதியை சரி கட்டுகிறவர். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், அனுகிரகமான வருஷங்க இது. 9ஆம் மாதம்னா பரிபூர்ணமான மாதம். அந்த மாதத்தில் அனுகிரகமான காரியத்தை உங்களுக்கு செய்கிறாராம். ஒவ்வொரு மாதத்துலையும் இந்த மாதம் அனுகிரகமான வருஷங்க. தம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறாங்க. யாரெல்லாம் துயரத்தோடு வேதனோடு இருக்கிறீங்களோ, இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் முடிக்க போகிறார். ஆறுதல் செய்ய போகிறார், உயர்த்த போகிறாராம், உன்னை மகிமைப்படுத்த போகிறாராம். மனுஷன் கொடுக்குற ஆறுதல் கிடையாதுங்க. தேவன் சமாதானத்தின் தேவன், ஆறுதலின் தேவன் சொல்கிறார். அவர் தாங்க உன்னை ஆறுதல் படுத்த போகிறார். இந்த வார்த்தை கிட்ட உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆறுதல் செய்ய வந்துட்டார். துயரப்படுகிற எல்லாருக்கும் அவர் ஆறுதல் செய்து உங்கள் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.